வணக்கம் வணக்கம் ரியாக்ஷன் மேனியாக்கு வெல்கம். எஸ், எல்லோரும் நல்லபடியாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ஒரு எக்ஸைட்டடான ஒரு தம்ப்நெயில், ஒரு ஒரு அப்டேட், ஒரு ஒரு மூவி வருது. எனக்கு அந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னே எனக்கு என்ன அது அப்படி தான் இருக்குது. மிஸ்டர் எக்ஸ், லைக் எக்ஸ்மேன். எனக்கு டக்குன்னு ஆனஸ்ட்டாக என்னோட ரியாக்ஷன், என்னோட ரியாக்ஷன், என்னோட ஒப்பீனியன் வந்து ஸ்ட்ரெயிட்வே ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் எக்ஸ்மேன் தான். ஸோ லைக் ரொம்ப பேசுகிறேன், வாங்க பார்த்துலாம் என்ன இருக்குன்னு. மிஸ்டர் எக்ஸ், லைக் ஹாலிவுட் முன்னாடி ஒரு தம்ப்நெயில், வாங்க பார்த்துடலாம். That was so unexpected. Okay. Use Indian Secret Service. நாட்டை பாதுகாக்கிறது நம்ம வேலை இல்லை, அது நம்மளோட கடமை. தொலைஞ்சு போன அந்த நியூக்ளியர் டிவைஸோட லொக்கேஷன் நம்ம எதிரிங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. மல்டிபிள் ஸ்டார்ஸ். இந்த டிவைஸை நம்ம செக்யூர் பண்ணலன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு அட்டாக் நடக்கும். அவங்கள எப்படி நிறுத்த போறோம் மேடம்? கஷ்டமான நேரங்களில் இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு டீம் ஆஃப் ஸ்பை ஆக்டிவேட் தான். Oh, damn. Oh, that was... நம்ம நாட்டுக்கே தெரியாம நாட்டை பாதுகாக்கிற சீக்ரெட் ஏஜென்ட். Okay. Nice. ஃப்ரெஷ்ஷான ஒரு காஸ்டிங். ஆனா நம்ம நம்பின அந்த ஏஜென்ட் நல்லவனா இருக்கணும்னு இல்லைல்ல. என் ஃபேமிலிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, போக போக தெரியும். Oh my god. Mission loading. Okay. So இது மெயின்லி ஆர்யா சாரோட படம். படியா அந்த அவரோட என்ட்ரி செம்மையாச்சு. ரொம்ப அதான் சொன்னேன்னே, ஒரு சொன்ன மாதிரி தான், ஒரு சீக்ரெட் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி ஒரு குரூப் சேர்ந்து அந்த நாட்டை காப்பாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் எ வெரி வெரி குட் அண்ட் ரிஸ்கி மூவ் நான் சொன்னேன். பிகாஸ் இந்த மாதிரி படம்லாம் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப போல்டான ஒரு மூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். பட் ஓகே, ஓவரால் ஓவரால் டீசர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. டீசர் என்ன பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஆல் த காஸ்ட், கௌதம் கார்த்திக், சரத்குமார் சார், அப்புறம் ஆர்யா சார், அவங்க எல்லாரும், அப்புறம் ஹீரோயின்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ இவங்க தான் அந்த படமோட காஸ்டிங். கதை தான் எப்படி எடுக்க போகிறாங்க, கதை என்ன மாதிரி இருக்க போகுது தான் எனக்கு தெரியல. மியூசிக்கும் ஓகே, ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு, அவ்வளோ இதெல்லாம் இல்லை, ஒரு டீசெண்டான ஒரு மியூசிக் தான். பட் காஸ்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தி அப்டேட்ஸ். ட்ரெய்லர் வரட்டும், படம் வரட்டும். பட் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்மேன் ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு, சூப்பர் ஹீரோ படம் மாதிரி ஹாலிவுட்டில். ஸோ குட் அட்டெம்ப்ட், குட் ஜான்ரா. இது வரைக்கும் வராத ஒரு ஜான்ரா மாதிரி இருக்குது இந்தியன் சினிமாவில், தமிழ் சினிமாவில். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ரியாக்ஷன் வீடியோவில் பார்க்கலாம். until then bye.